சோத்துக்கு என்ன பண்ணுவ? யாரு நான் பொழைக்க முடியாது. எங்க ஊர் கூட்டோட்ட டீ கடை வச்சு போய்ச்சிக்கிறேன். டீ கடை வச்ச ஒரு செல்ல தான் கிடைக்கும். இங்க வாங்குற மாதிரி போய் கொஞ்சம் நோட் நோட்டா அது மாதிரி கிடைக்காது. அது இன்னொரு வேலை. என்ன வேலை? பாரு எங்க வீட்டுக்குள்ள சவுக்கு தோப்புல இந்த மாதிரி ஆளு ஒரு 4 பேர் வயசான பெரிய ஆளு வச்சுன்னு நான் சாராயம் வச்சு போய்ச்சிக்கிறேன். மட்டையா சாராயம் காசுல காவல்துறை அதுல கைது செய்யும். போலீஸ் புடிச்சு முடியும். ஆமாடா 2 கிளாஸ் ஊத்தி ஊத்தா சாப்பிட்டு போறாங்க. முடிவாயா அரியாசனை எடுத்து சரியாக போடு. பானிபூரி உடைச்ச செம்மல பித்தல அலுமேலுக்கு அலுமினிய சாமா அலுமேலுக்கு சாமான் அலுமினிய சாமா அலுமேலுக்கு சாமான் நீ சரியான பொட்டை. ஒரு கதை சொல்றேங்க. ஒரு ஊர்ல நீ பொட்ட நான் பொட்ட 2 பேர் இருந்தாங்க. நீ பொட்ட ஊருக்கு போயிட்டா இதுக்கு யாரு? நான் பொட்டடா. அப்ப பொட்டா அவன் பொட்டான். உனக்கு புரியுதா? ஒருவன் 2 பேர் பொட்டப்ப என்ன பொட்ட இன்னொருத்தன் நான் பொட்ட நீ பொட்ட ஊருக்கு போயிட்டான். அப்ப வீட்டுல இருக்கிறது கண்டிப்பா நிச்சயமா சத்தியமா நான் பொட்டடா. நீ பொட்டடா பொட்டா வாட்டப்பட ஏய் நாட்டின் போறப்பட தளபதியாக வந்து என்னோட வேற தரத்தை பத்தி எங்க வீரத்துல சிங்கக்குட்டி மாத்திரில புலிக்குட்டி மானத்துல மான்குட்டி பால்ல பசு கன்றுக்குட்டி ஐயா கொன்றதுல பன்னிக்குட்டி. பண்ணிக்காதீங்க. ஒரு பன்னியானது 10 குட்டி போடுது. 9 குட்டி செத்து போகுது. 9 குட்டி பால் ஒரு குட்டி குடிச்சா அப்படி இருக்கும். சும்மா கோட இருக்கும். அதான் பண்ணி நான் போட் பண்ணி போன கட்டி செய்வேன். மடையா ஒரு நாள் அரங்கல கொடுக்க மாட்டேன். நீ ஏத்தோன பேர் போட்ட விட ஆனந்தமான சேர்ந்து வணக்கம். அந்த தினத்துல மன்னரை பார்க்க வேண்ட புறப்பட்டு ஓடி வாருங்கள். தளபதியாரே அயல்நாடு சென்ற என் மகனும் மகளும் தாயகம் பெறுகிறார்கள். அவர்கள் வருகை எதிர்நோக்கி மன்னவிளக்குங்கள் மாவளை தோரணங்கள் அனைத்தும் செய்து முடிக்க வேண்டும். அனைத்தும் சிறுமர் செய்து முடிக்கின்ற அமருங்கள்.
யாரு நாயனா ஏய் ஏய் அவன் அன்பு பரிமாறினாரு எங்கடா மடிய மாறுற எல்லாமே வேலை கொடுத்தா என்னதான் இடம் கிடைச்சா போதுடா பையன் எங்க நோய் வாயில வச்சு எவ்வளவு அழகான இருக்காங்க தாய் தம்பி இப்படி வேலையை செய்யணும் செய்யலாமா என்னடா கண்ணா என்னடா உட்காந்து மாட்டேங்க தெரிஞ்சா சொல்லுங்க இல்ல எம்மான்றாங்க அவன் எம்மா முங்கு நேற்று அவன் எம்மா நுங்க என்ன கேட்டாங்க என்ன சொல்றான்னு தெரியுமா என்ன சொன்னா இவங்க 2 பேரும் மத்த ஆம்பளை முடாட்டிங்க அவன் தெரியாதவன் சின்ன பையன் நீ தெளிவா சொல்றது தானே ஒரு 2 பேரும் அண்ணனும் தமுக்கும் அண்ணனும் தமுக்கும் அண்ணன் தங்கை அண்ணன் தங்கை அண்ணன் தங்கை அண்ணன் தங்கை நீ சொல்ற கண்ணா அண்ணன் தங்கையும் அண்ணன் தங்கை அண்ணன் தங்கை ஏன்னா அவன் திரும்ப வராதா காசு செய்விடா வேற கம்மிட்டீங்க காட்டு வந்தேன் எப்போ வந்து கேட்குற வண்டியில் வந்து ஒழுங்கா பேசு நாலு விட்டு கூட கடமாத்த போட்டியார் பண்ணிட்டு தானே அவர் வீட்டில் வந்தேன் என் மூக்க அடிச்சுக்குவேன் வேற கம்மிட்டீங்க ஐயோ ஐயோ ஏய் மதிப்பு மரியாதை கொடுத்து பேசுறேன் என்னடா பேசுறேன் நான் சேவன் என்ன இல்லை அவ்வளோ கத்தி பேசுறேன்னா ஏமா சொல்லுங்க காது கேட்காது என்ன சமாச்சாரம் எங்கிட்ட சொல்லுங்க அப்படியா அவர் எப்போ கணவன் மகன் சொல்றான் அண்ணன் சொல்லக்கூடாது எது ஏமா நாங்கள் இருவரும் அண்ணன் தங்கை கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேக்குறியா எங்களா சின்ன ஓடிட்டா 2 பேரும் ஹாஸ்பிட்டல் எப்படி நாங்கள் இருவரும் ஒரு தாய் மக்கள் ஓ திருப்பதில ஆச்சு சரியாதான் போச்சு திருப்பதில ஆச்சு. அண்ணா என்னடா கேளுங்க நீனா ஒரே ஊருக்காரு அவரை கேட்டு சொல்லியப்பா அவரை கேட்டா சொல்லல நாங்கள் இருவரும் அண்ணன் தங்கை பசங்க தான் கேக்குறியா சரியாதான் போச்சு அண்ணா அவளே பரவாயில்ல 5 மேல கூட அதிகமா இருக்குது பொண்ணு வயசுக்கு வந்துச்சு சரிதான் ஏய் பேசவே பரவாயில்ல நேற்று போய் சாப்பிட்டேன் சார் எப்படி யாரும் கேட்டு கத்து நான் காத்து நடக்கிறான் ஏன்னா ஒரு சாமர்த்தியமா பேசுறாங்க ஐயா தலைமையாரு வாழ்க பல்லாண்டு கலைஞாரு என்னையும் வாழ்த்துங்கள் இளவரசே இயன்று வாழ் என்று போல் சகல நலங்களை வளங்களை பற்றி நடித்து நடத்தி என்னை வாத்தணும் ஆனா எப்படிதான் வச்சிருக்கீங்க அவர் வச்சு நான் தான் அவருக்கு ஒப்பம் வச்சேன் ஏய் அரண்மனை உன்னை எப்படி வேலைக்கு வச்சிருக்காங்க கேட்டேன் எப்படி அந்த காலத்துல அப்படியே இருக்கிறான் அப்பா செஞ்சாரு நம்ம அரண்மனையில வேலை எங்க தாத்தா செய்தாரு அதுக்கப்புறம் எங்க அப்பா செய்தாரு அப்படியா இப்போ உங்க அம்மாவோட நான் செய்யறேன் சொந்த கதை விட இளவரசன் வந்திருக்காங்க கண்ணு
அதே புடிக்கல வந்த பூசிங்க அதே செஞ்சு ஏண்டா பெண்கள் வந்தவங்க அழகே நாட்டியம் ஆடிக்கொண்டிருந்தார்கள். நீ அழகாக நாட்டியம் ஆடிக்கொண்டு உன் நாட்டத்தை எவ்வளவு அழகா பார்த்து ரசிச்சுக்கணும் தெரியுமா? எங்க அம்மா வளர்ச்சம்மா உங்க நாட்டை பாருங்க ரொம்ப அழகா இருக்கு, அபிநயத்தோட ஆடுறாமான்னு சொன்னேன். இந்த வேலை செய்து நான் அபிநயத்தோட தான் ஆடுனேன். அம்மா மந்தாரம் மேடிச்சா பிடிக்கல. போகட்ட விடு. ஏய், பெண்கள் வந்தார்கள். ஐயா, தம்பியாரு, வாங்க, ஒரு பாட்டு பாடுறது என்னங்க? ஆ? செகண்ட் சேர ஏய், வாங்க, மூடு. என்ன வேணும்? நல்லா இருக்கு. என்ன வேணும்? அம்மா பேரு தவறு மாட்டேங்க. பாவம் என்ன ஒரு சரி கிடையாதுன்னா உன் பாவம் ஒரு மாதிரி அம்மா நான் வேலையில் வந்து சேர்ந்துனே அப்பவே நான் மாற்றினேன். மாறிட்டியா? ஏய், எங்க அம்மா ஒரு பெண், நீ ஒரு ஆண். மாறிட்டேன்னு சொல்றீங்க. என்ன ஆண் யார் சொன்னது? நானே சொல்றேன். நான் மாறிவிட்டேன். அம்மா மல்லூர் கோயிலுக்கு போய் வந்தேன். இப்போ பூவாக்கம் போக போகிறேன். ஏன் போற? அடி பாய் காலியாக இருக்கு நீ நம்ம போய் கையில் ஒரு ஆள் கிடையாது. தண்டை பண்ணி அச்சுமூட்டு தண்டை பண்ணி அவர் தான் எடுத்துமா போகிறேன். அவர் தான் போனார், நான் பண்ண மாட்டேன். அதான் அவர் தான் கேள என்ன கேட்டேன் உங்க அப்பனை கேளங்க. ஐயோ 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 இதுதான் பாத்தியா நம்மன்றான். வாய் அசை போடணும், எதில் வைக்கா பிடிக்காண்டு போடணும். மாடு மாதிரி அசைப்பால் போடும். அம்மா 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 ஆடல் பாடல் கலந்துருக்கணும் அபிநயத்தோட. நாட்டியம் இருக்கட்டும். நம்ம யாரும் மூஞ்சி பார்க்கறதோ இல்லையோ அந்த மூஞ்சி பார்க்காது. நம்ம மறிக்கிறான் இருட்டில் போட்டோம் குழந்தைங்க பார்த்தா மிரண்டு ஓடிக்கணும். அப்படி இந்த பக்கம் போனால் நாய் தேடிக்கும், அந்த பக்கம் 4 பேர் தேடிடுவாங்க. அண்ணன் நடக்குனாரா அவங்க போய் பாருனாரா? நான் போனா போய் ஆபரேஷன் பண்ண வந்தமா பையூர்ல கேட்டதான் தெரியும். என்னடா ஆபரேஷன்? அம்மா பெரிய வழியா கிட்ட சின்ன வழியா கிட்டமா பேசினா நான் எடுத்து வச்சு அறுத்துருவேன். வந்தியா சாப்பிட்டியா பின்னாடி பத்துக்கோ மட்டும் தூங்கத்தை வந்த கௌரவிக்கதம்மா. இந்த அரசபையில சிறப்பா நாட்டியமாடு. உன் நாட்டியத்தை ஐயாவுக்கு பார்த்த உடனே மன்னருக்கு அப்படியே ஒழுங்கு சொல்லு, சிறப்பா சொல்லுமா.
காலத்துல உனக்கு எதுக்காது சொல்லு, இந்த வயசான காலத்துல உனக்கு எதுக்காது? நிறுத்து, யாரமா வாடா. ஆண்ட கால் நிக்கல, ஒரு கலையை ரசிக்க விளையாடுறாலும் பரவாயில்ல, அது அவமானப்படுத்தலாமா? பெண்கள் அழகா நாட்டியம் ஆடுறாங்க, அவமானப்படுத்தலாமா? நல்ல வேலை நான் பிடித்துக் கொண்டே. என்ன சொன்னா நீ என்ன செய்யலாமா? ஐயோ மச்சான் அத்திச்சுடா. ஐயோ ஐயோ என் பொண்டாட்டி கூட போய் சொல்லிடுமே, நான் மாமியாருக்கு போய் சொல்ல முடியாதுடா. சொல்லுவேன், என் பொண்டாட்டி கூட போய் சொல்லிடுண்டா, நான் மாமியாருக்கு போய் சொல்ல முடியாதுடா. மாமியார் இருக்குதா? ஐயோ எங்க போய் சொல்லுவேன்? தெரியுமா மீடியா எனக்கு ராத்திரி தெரியுமா? வாழ்க்கை கலை சொல்லு. அதுதான் கேட்கும். நான் குஞ்சு வாசல் குனிஞ்சு வாசல் நினைச்சேன். காந்த மாதிரி இழுத்து விட்டது, தம் கட்ட முடியுது. அவங்க அனுபவசாலி அதான் சிரிக்குங்க. அவன் தான் மேல போயிடறான், கீச்சு மூச்சுன்னு ஒரு கத்து கத்துறான். கீச்சு மூச்சுன்னு வாய்ட்டு வந்தியா? ஒரு பெண்ணா விட்டு எப்படின்னா யாரு வாடா போறாங்க? ஒரு அரசாங்கத்து காவல், மன்னனே காவலான்றாரு. எங்க எஜமாங்கிறாரு, அவர் எப்படி கூப்பிடுறாரு? வாடான்னு கூப்பிடுறாரு. அதுவும் கிராஸ் தான். அவர் எதில் அடிக்காது, அடிச்சுப்படுத்துறோம். பொம்பளை இதில் அடிக்கூடாது. ஆமா, அவமானமா போதா? நம்ம ஸ்பீக்கர் யார் நம்மள 5 பேருக்கு ஆகட்டும். பைக்கில் வந்து கந்தபாணி, பொட்டிக்காரு, மட்டன்காரு, கண்ணூர் மூர்த்தி தள்ளுபடி இல்லை. நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன். தபா நீ ஆடுற நாட்டியம் உனக்கு அப்படியே நட்டுக்கணும், அப்படியே நட்டுக்கணும். ஜிப்டி தரணும் பாரு, மூடுறா ஜிப்டி மூடுறா, கண்ணு நட்டுக்கணும். அந்த சிறப்பாக நாட்டியம் ஆடும்.
ஏய் யாரவா என்னடா ஏன் அவன் சாமி வந்துட்டு கேள்றேன் என்னடாச்சு என்ன வச்சிருக்கீங்க எழுந்து தனியா ஏய் எப்படி தண்ணி வச்சிருக்கா வா கண்ணே ஏ கண்ணே ஏய் ஏய் என்ன ஏய்ப்பது வர ஏய் மாமா என்ன பண்ற என்ன பா மாமா சின்னடா எல்லாரும் பார்த்து அடிக்கிறேன் ஓ அப்போ பாருங்க மாமா டேய் போடா தலைவரே நாட்டு நிகழ்ச்சி சிறப்பாக முடிந்து விட்டது மகளே அடுத்து உன்னுடைய நாட்டத்தை பார்க்க வேண்டும் என்னமா சொல்றீங்க? ஆமா மகளே நாட்டுக்கு வரப்போகுது ஆமா